ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோ ஹாப்பி. வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்னா வெண்பொங்கல், அதாவது அவல் வச்சு வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்ல 1 கப் எடுத்திருக்கேன். அவல் எடுத்து தண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணியில ஊற வச்சு வச்சிருக்கேன். பருப்பு வந்து இதுல 1/2 கப் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க அவல் சேர்த்தணும். நான் தண்ணியோட அப்படியே சேர்த்திக்கிறேன். ஏன்னா அவல் கொஞ்சம் ஊற வச்சிருக்கோம், சீக்கிரம் வெந்துடும். அவல் வேகட்டுங்க. ஒரு நிமிஷம் போல இப்படியே விட்டுருங்க. அந்த தண்ணி வத்திரும், நமக்கு அவலும் வெந்துடும். பாருங்க, ஒரு நிமிஷம் போல இப்படி விட்டோம்னா தண்ணி ஓரளவுக்கு வத்தி வந்துடும். நான் வேக வச்சு பருப்பு இதுல சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு நிமிஷம் போல இப்படியே மூடி வச்சிருங்க. அப்பதான் நம்மளுக்கு அந்த அவல் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நம்மளுக்கு ஓரளவுக்கு சிம்ல இருக்கும். வாங்க, ஒரு நிமிஷம் போல அப்படியே விட்டுட்டு பாருங்க, தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வத்திரும். இந்த அளவுக்கு நம்மள பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஒரு பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். நான் தாளிப்புக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நெய்யும் சூடேறினதும் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 5 முந்திரி போல எடுத்து உடைச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் செவந்து வரட்டுங்க. பாருங்க, இந்த மாதிரி புரிஞ்சு வந்தோடனே இஞ்சி நான் ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி துரி வச்சிருக்கேன். நீங்க கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஒரு 10, பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா இது கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயம் சேர்த்திக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு தாளிச்சு கொட்டிடணுங்க. அவ்வளவுதாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடும். நம்மளுடைய அவல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.